ஜவுளி நிறுவனத்திற்கு தொடர்புடைய 20 இடங்கள்ல ஐடி ரைடு நடத்தப்பட்டு வருது. 3 கார்கள்ல 12க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் காலையிலேயே குவிந்ததால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. போத்தீஸ் உரிமையாளர் வீட்டிலையும் அவருடைய மகன்கள் வீட்டிலையும் இப்படி 20 இடங்கள்ல அதிரடி சோதனை மேற்கொள்ளப்படுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி ஜவுளி நிறுவனம் தான் போத்தீஸ். சென்னையிலேயே பல கிளைகள் இருக்கு. சென்னை மட்டும் இல்லாம தமிழகத்திலையும் மற்ற ஊர்களையும் போத்தீஸினுடைய கிளைகள் இயங்கிட்டு வருது. இந்த சூழல்ல தான் திடீர்னு வருமான வரித்துறையினர் போத்தீஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு இருக்கக்கூடிய 20 இடங்கள்ல அதிரடி சோதனைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. 3 கார்கள்ல சுமார் 12க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில ஈடுபட்டு வரதா கூறப்படுது. சென்னையில டி நகர்லயே 3 கடைகள் இருக்கு. அது போக குரோம்பேட்டை உட்பட பல பகுதிகளில் போத்தீஸ் ஜவுளி நிறுவனம் செயல்பட்டு வருது. இந்த சூழல்ல தான் வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக சென்னை போத்தீஸ் ஜவுளி நிறுவன இடங்கள்ல வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திட்டு வராங்களாம். குறிப்பா அபிராமபுரத்தில் இருக்கக்கூடிய போத்தீஸ் உரிமையாளர் ரமேஷுடைய வீட்லயும், நீலாங்கரையில் இருக்கக்கூடிய ரமேஷுடைய மகன்கள் அசோக், போத்ராஜா ஆகியோர் வீடுகளையும் ஐடி சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம குரோம்பேட்டையில இருக்கக்கூடிய போத்தீஸ் வர்ணமகாலையும் பாத்தீங்கன்னா சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருதாம். இது போக தமிழகம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் சேர்த்துனா சுமார் 40க்கும் மேற்பட்ட கார்கள்ல போயிட்டு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இப்படி தடாலடியா வருமானத்துறை அதிகாரிகள் போத்தீஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சோதனை மேற்கொள்ளக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.